ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ டாபிக்குள்ள போயிடுவோம். நியூக்ளியர் ஃபிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நியூட்ரானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ப்ரோட்டானை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நியூட்ரானை கண்டுக்காம விட்டுருப்போம். ஸோ அப்போ நியூட்ரானை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நியூக்ளியர் ஃபிஷனில் நியூட்ரானோட பங்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நியூட்ரான் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது 1930ல் அதாவது 1930ல் ஒரு ஒரு 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேர் போத்தே அண்ட் பெக்கர். அவங்க பெர்லியம் எடுத்து பெர்லியம் 49 அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் கூட ஸ்கேட்டர் பண்ணுறாங்க. பெர்லியம் வச்சுட்டு ஆல்ஃபா பார்ட்டிகல் அது கூட ஸ்கேட்டர் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றப்போ நமக்கு தெரியும் என்னது ஹீலியம் 24 கரெக்டாக. ஸோ இதை தான் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா கார்பன் எமிட் ஆகுது, C612 வருது, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நியூட்ரான் வருது. ஓகேவா? ஆனால் அந்த டைமில் 1930ல் அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வர ரேடியேஷன் ஆக்சுவலாக இது வந்து ரேடியேஷனாக கனெக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்ட்ரா வர ரேடியேஷன் என்னன்ட்டு அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ 1932ல் யார் வராருன்னா ஜேம்ஸ் சாட்விக்ன்ட்டு ஒருத்தர் வராரு. ஸோ அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து என்னன்னா ரேடியேஷனு இஎம் வேவ்ஸ் கிடையாது. அவங்க வந்து இஎம் வேவ்ஸ் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இல்லை. இது ஆக்சுவலாக ஒரு ரேடியேஷன். அண்ட் இதுக்கு வந்து சார்ஜ் இல்லை. நமக்கு தெரியும் நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, நியூட்ரல் சார்ஜ் கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் இல்லை. ஸோ இது வந்து சாரி அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இதோட மாஸ் நியூட்ரானோட மாஸ் கிரேட்டர் தென் புரோட்டானோட மாஸ். ஓகேவா? நியூட்ரான் மாஸ் இஸ் கிரேட்டர் தென் புரோட்டான் மாஸ் ஸ்லைட்லி, ரொம்ப நல்ல ஸ்லைட்லி. ஸோ நியூட்ரான் பற்றி இந்த டெஃபினேஷன் நமக்கு இப்போதைக்கு போதும். ஓகேவா? சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நியூட்ரானுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா நியூட்ரான்ன்றது நியூக்ளியஸ்குள்ளார இருக்கும்போது தான் ஸ்டேபிளாக இருக்கும். நியூக்ளியஸ்ன்றது என்ன? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸ்குள்ளார நியூட்ரான் இருக்கும்போது தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். இன்கேஸ் அது நியூக்ளியஸ் விட்டு வெளில வந்ததுன்னா இப்போ இதுதான் வந்து நியூக்ளியஸ்னா ஓகே ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஒரு நியூட்ரான் வந்து வெளில வந்துடுதுன்னா அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் போதும். இப்போது நியூக்ளியர் ஃபிஷன் என்னன்னு பார்ப்போம். அதாவது இதை வந்து 2 சயின்டிஸ்ட் ஓட்டோ அண்டு ஃப்ராட்சன் ஸ்டார்சன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ உங்களுக்கு சயின்டிஸ்ட் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால நான் சொல்கிறேன். இப்போது நியூக்ளியர் ஃபிஷன்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அந்த நியூக்ளியஸ் ரெண்டாக பிரியுது. ஃபிஷன்னா பிரியறது. ஓகேவா? பிரேக்கிங் ஆஃப் நியூக்ளியஸ் ஹெவியர் ஆட்டமை எக்ஸாம்பிளுக்கு ஹெவியர் ஆட்டமை நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம்னா யுரேனியமை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓகே யுரேனியம் U92 அண்டு என்னது 235. ஸோ இந்த யுரேனியம் கூட நான் ஒரு நியூட்ரான் அன்ஸ்டேபிள் நியூட்ரான் ஒரு நியூட்ரான் தான். ஒரு நியூட்ரான்ன்றப்போ அது நியூக்ளியஸ்குள்ளார இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு நியூட்ரானை மட்டும் எடுத்து நான் ஹிட் பண்ண போகிறேன். கீழே டயக்ராம் வரும்போதுமா ஸோ வேறு கலர் கொஞ்சம் சூஸ் பண்ணிப்போம். ஓகே இல்லை வெயிட் மினிட். இப்போ பர்ஃபெக்ட் கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம யுரேனியம்னு கன்சிடர் பண்ணால் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது யுரேனியம் கன்சிடர் பண்ணால் இப்போ நான் இதில் ஒரு நியூட்ரான் வச்சு ஹிட் பண்ண போகிறேன். இதில் ஒரு நியூட்ரான் வச்சு ஹிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிப்போம். ஓகே. ஸோ இப்போது ஒரு நியூட்ரான் வந்து இதில் ஹிட் ஆகுது. அப்படி ஹிட் ஆகும்போது என்ன ஆகுனா இது ரெண்டாக பிரிஞ்சிடும். இது எனக்கு என்ன ஆகுனா ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்படி ரெண்டாக பிரிஞ்சதுன்னா ரெண்டாக பிரிஞ்சதா யுரேனியம் வந்து இப்போ ரெண்டாக பிரிஞ்சுது. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நியூக்ளியர் வந்து ரெண்டாக பிரியும் போது இந்த நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக பிரியும் போது யுரேனியமோட நியூக்ளியஸ் பிரியும் போது எனக்கு என்ன ஆகுனா கவனிங்க எக்ஸ்ட்ரா வந்து 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஃபர்தராக இந்த 3 நியூட்ரான் என்ன ஆகுனா இன்னொரு யுரேனியம் மாலிகுல் மேலே மோதி இன்னொரு யுரேனியம் நியூக்ளியஸ்குள்ளார மோதி 1 2 3 ஓகே டயக்ராம் போடுறதுனால கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஃபர்தராக இன்னொரு யுரேனியம்குள்ளார மோதுது. இப்போ பாருங்கள் இது என்ன ஆகும்? இப்போது இது ரெண்டாக டிவைட் ஆகும் ரைட்டா? ஸோ இது ரெண்டாக டிவைட் ஆகும். வெயிட் மினிட். ஓகே. ஸோ இது ரெண்டாக டிவைட் ஆகும், இது ரெண்டாக டிவைட் ஆகும், இது ரெண்டாக டிவைட் ஆகும். இப்போ இங்கே 3 ப்ரொடியூஸ் ஆச்சுல, ஒரு ஃபிஷன் அப்போ எனக்கு 3 ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்போ இங்கே ஃபிஷன் அப்போ என்ன ஆகும்? இங்கே 1 2 3 1 2 3 ரைட்டா? அண்டு சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஹிட் ஆகும்போது தானே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த யுரேனியம் போய் இந்த நியூட்ரான் போய் இங்கே ஹிட் ஆகும்போது இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 1 2 3 அண்ட் 1 2 3 அண்ட் 1 2 3. ஸோ இங்கே பார்த்தோன்னா 3 ஆக்சுவலாக இங்கே 1 இங்கே 3 இங்கே 9 ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் இது 3 ஹிட் ஆகும்போது எனக்கு என்ன வரும்? 27 வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நியூக்ளியர் ஃபிஷனை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் ஹெவியர் ஆட்டம். நியூக்ளியஸ் ஒரு ஹெவியர் ஆட்டமோட நியூக்ளியஸை நான் பிரேக் பண்ண போகிறேன் இன்டூ 2 ஸ்மாலர் நியூக்ளியா, 2 ஸ்மாலர் நியூக்ளியா. ஓகேவா? பெருசாக இருக்கிறத ரெண்டாக பிரிக்க போகிறேன், அவ்வளோதான். அதுதான் விஷயம். அப்படி நான் பிரிக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுதான் முக்கியமே. அப்படி நான் பிரிக்கும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே யுரேனியம் இருக்குது. இந்த யுரேனியமில் நான் ஒரு நியூட்ரான் வந்து ஹிட் பண்ண போகிறேன். நியூட்ரான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? N01. ஓகே ஒரே ஒரு நியூட்ரான். அப்போ நான் ஹிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா காமா டிகேக்கு அண்டர்கோ ஆகுது. காமா டிகேன்றது அது எக்ஸைடட் ஸ்டேட்லேருந்து நியூக்ளியஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வராமல் எக்ஸைடட் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ அப்படி எக்ஸைடட் ஸ்டேட்டில் இருக்கும்போது 1 அக்யூர் ஆகி 236 மாறி எனக்கு இன்னொரு 2 இதாக பிரியுது. நம்ம அதானே டெஃபினிஷனே அதானே ஒரு ஹெவியர் நியூக்ளை
பிரேக் இன்டூ 2 டிஃப்ரெண்ட் நியூக்ளியை, 2 ஸ்மாலர் நியூக்ளியை. அப்போ 2 டிஃப்ரெண்ட் நியூக்ளியாக பார்க்கும்போது எனக்கு ஒன்று பேரியம் ஆகும் 56 அண்ட் 141 ஆகும். அண்ட் இன்னொன்று என்னவா பிரியுதுன்னா கிரிப்டானாவும் பிரியுது. ஸோ 36 அண்ட் 92. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, எக்ஸ்ட்ரா 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தோம்ல, கரெக்டாக? அப்போ 3 நியூட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது N01. அண்ட் இந்த ப்ராசஸில் முக்கியமானது, இந்த ப்ராசஸில் எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போது ஒவ்வொரு வாட்டியும் நியூட்ரான் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு ஃபிஷன்லையுமே இது மாதிரி ஒரு ஃபிஷன் நடக்குதுன்னா எனக்கு அது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுனா 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ன்றது ரொம்ப ஹை. ஓகேவா? சாதாரணமாக எலக்ட்ரான் வோல்ட்ன்றதே ஹை, அது 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ன்றது ரொம்ப ஹை. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்குதுல, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா செயின் ரியாக்ஷன். அந்த செயின் ரியாக்ஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னா கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள். ஸோ கண்ட்ரோலபிள்னு பார்க்கும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோலபிள். ஓகே. அதுவே நான் கண்ட்ரோல் ஆர் அன்கண்ட்ரோல்னு பார்த்தோன்னா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, கண்ட்ரோல் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது அந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓகேவா? அப்படி கண்ட்ரோல் பண்ணி வர எனர்ஜியை ஹார்வெஸ்ட்னா அறுவடை பண்ணி நம்மளோட டெய்லி லைஃப் பர்பஸுக்காக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுவாங்க. அது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் குடங்குளம் அணுமின் நிலையம், கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அது வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நியூக்ளியர் ரியாக்டர் செட் பண்ணி இது மாதிரி எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? கண்ட்ரோல் பண்ணி. நான் கண்ட்ரோலபிள்னு பார்க்கும்போது இது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டம் பாம். ஓகேவா? நம்ம ஆட்டம் பாம்னு சும்மா சிம்பிளாக காமெடிக்கு சொன்னாலும், அடிக்கடி நம்ம காமெடி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணாலும், அந்த ஆட்டம் பாம்ன்றது எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹை. ஹிரோஷிமா நாகசாகியில் 1946 வேர்ல்டு வார் செகண்ட் அப்போ USA ஜப்பான் மேலே இது பண்ணது. ஓகேவா? ஸோ அப்போ லட்சக்கணக்கான மக்கள் அதில் இருந்தாங்க. ஏன்னா அதுலேருந்து வந்த ரேடியேஷனோட எனர்ஜி அன்கண்ட்ரோலபிள், கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்னுமே அந்த இடத்துல எப்போ 1946, இப்போ என்ன 2023, இன்னுமே அதோட சைடு எஃபெக்ட் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது ஒரு நியூக்ளியை அதை நான் பிரேக் ட்ரா பண்ணுறேன் இன்ட்டு ஸ்மாலர் நியூக்ளியை. அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவேன். சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கேட்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புரிஞ்சது புரியலைன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மோர் தென் லைக் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.